டெல்லிக்கு விஜய் வர தடை, உளவுத்துறை எச்சரிக்கை. வைகோவின் பரபரப்பு தகவல். டெல்லியில் நடைபெற இருந்த வைகோவின் புத்தக வெளியீட்டு விழாவில் முதல்வர் விஜய் ஏன் பங்கேற்கவில்லை? பாதுகாப்பு காரணமா, அரசியல் காரணமா என்ற கேள்வி இப்ப எழுந்துருச்சு. வைகோ கூறிய விளக்கத்திற்கு பின்னால் உளவுத்துறை எச்சரிக்கைகளும் இருந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த முடிவுக்கு பின்னால் நடந்தது என்ன என்பதை பற்றி முழுமையாக எம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மதிமுக தலைவர் வைகோவின் நாடாளுமன்ற உரைகளை தொகுத்து நூல் வடிவில் வெளியிடப்படும் விழா ஆகஸ்ட் 4 டெல்லியில நடக்குது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த புத்தகத்தை வெளியிட முதல்வர் விஜய் பெற்றுக்கொள்கிறார் என்பதுதான் முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த விழாவில் தேசிய அளவில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்காங்க. குறிப்பா வைகோவுக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்கள், சீனியர் வழக்கறிஞர்கள், நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர்கள், எம்பிகள் என பலரும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை எல்லாம் வைகோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைச்சிருக்காரு. பலரும் விழாவில் கலந்து கொள்ள ஒப்புதலும் தந்திருக்காங்க. அந்த வகையில தான் ஆகஸ்ட் 4 டெல்லியில நடக்கும் இந்த விழா தேசிய அளவில் விஜயை முன்னிறுத்தும் நிகழ்வாகவும் அமையும் வகையில திட்டமிடப்பட்டிருக்கு. ஆனா விஜய் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவரிடம் தெரிவித்து விட்டதாகவும் வைகோ சொல்கிறாரு. நிகழ்ச்சியில விஜய் கலந்து கொண்டால் கட்டுப்படுத்த முடியாத பெரும் கூட்டம் திரளும், அதனால் விழாவை நீங்கள் தவிர்க்குமாறும், நூலின் தமிழ் வெளியீட்டை சென்னையில் நடத்துகிற நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு விஜயிடம் அவர் தெரிவிச்சிருப்பதா வைகோ சொல்றாரு. இதற்கிடையில விஜயை தவிர வைகோ சொன்னதன் பின்னணியில மத்திய உளவுத்துறையான ஐபி இருப்பதா சொல்லப்படுது. அதாவது டெல்லி விழாவில் விஜய் கலந்து கொண்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல சிக்கல் வரும், கூட்டத்தை சமாளிக்க முடியாது, கரூர் சம்பவம் போல ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், இதற்கு ஒப்புக்கொண்டால் நீங்கள் விழாவை நடத்தலான்னு ஐபி அதிகாரிகள் வைகோவிடம் சொல்றாங்க. அவர்கள் சொல்வதிலும் ஒரு உண்மை இருக்கு. டெல்லி காவல்துறை அமித்ஷாவின் மத்திய அரசின் உள்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி அரசாங்கம் செய்து தருமா என்பதுல உறுதி கிடையாது. அப்படி இருக்கையில எதற்கு ரிஸ்க் எடுக்க வேண்டும் அப்படின்னு யோசித்து தான் இந்த முடிவை விஜயிடம் சொல்லி இருக்கார் வைகோ அப்படின்னு மதிமுக தரப்புல இருந்து ஒரு தகவல் கிடைக்க பெற்றிருக்கு. அதே சமயம் இந்த ரிஸ்க் குறித்து விஜயிடம் மாநில உளவுத்துறை விவரித்ததுடன் ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்துவிட்டால் அதன் பழி உங்கள் மீதுதான் விழும். ஏற்கனவே கரூர் விஷயத்துல சிபிஐ விசாரணையை நாம் எதிர்கொண்டிருக்கோம். இந்த நிலையில தான் நீங்கள் கலந்து கொள்ளும் வைகோ புத்தக வெளியீட்டு விழாவில் ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது. அதனால தான் டெல்லி செல்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு எச்சரிக்கை செய்ததா மாநில உளவுத்துறை. இதனை வைகோவிற்கு விஜய் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில தான் விஜய் வைகோ சந்திப்பு நடந்துச்சு. அப்ப டெல்லி புரோகிராமை தவிர்க்க சொல்லி என்னிடம் சொல்லிவிட்டதா, நீங்களே சொல்வது போல சொல்லிவிடுங்க அப்படின்னு வைகோவிடம் விஜய் தெரிவிச்சிருக்காரு. அதன்படி நடந்து கொண்டிருக்காரு வைகோ அப்படின்னு உளவுத்துறை வட்டாரங்கள்ல செய்தி பரவி வருது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.